நீங்களும் நான் தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய விருப்பப்படியே வாழ்ந்து தேவனை வெளிப்படுத்தக்கூடிய பிள்ளைகள். அப்படி இருக்க உங்களே என்னையோ ஒருத்தன் பொய்யா குற்றம் சாட்டுவானால் ஏன் அப்படி சாட்டுவான் நீங்க சொல்லுங்க? சகோதரனை பகைக்கிறவன் மனுஷ கொலைப்பாதகன். ஸோ சகோதரன் மேல ஒரு பகை இருக்கும்போது அந்த பொய்யான குற்றச்சாட்டை அவங்க மேல சுமத்த பார்க்குறாங்களோ. நானும் தேவனுக்கும் உண்மையா இருப்போம். ஆனா யாரோ ஒருத்தங்க நம்மளை பற்றி குற்றச்சாட்டு பொய்யா சொல்லிட்டாங்கன்னா எதுக்காக சொன்னாங்கன்னு நினைக்கிறீங்க? எதுக்காக சொன்னாங்க? அவங்களுக்கு நம்ம மேல பகை இருக்கிறனால பொய்யா குற்றம் சாட்டுறாங்க. இங்க இயேசு மேல ஏன் பொய்யா குற்றம் சாட்டுவாங்க? பொய் சாட்சி ஏன் சாட்டுவாங்க? கொலை செய்வதற்கு, கொலை செய்வதற்கு. அப்படியே இப்பொழுதும் இந்த உலகத்துல நம்ம ஆண்டவருக்காக வாழும்போது சாட்சியா வாழணும். ஆனா யாராவது ஒருவேளை இல்லாத பொல்லாத பொய் குற்றங்களை நம்ம மேல சுமத்துவாங்கன்னா ஏன் சுமத்துறாங்கன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஏன் இயேசுவை கொலை செய்ய தேட கூட இவங்க நம்மளை கொலை செய்ய முடியாது, பகைப்பாங்க, உள்ளத்துல பகைப்பாங்க. தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைப்பாதகன். ஆகவே அவங்க பகைக்கிறனால பொய்யா எப்படா குற்றம் சாட்டலாம் அப்படின்னு சொல்லி தேடுவாங்க. ஆனா நீங்களும் நானும் இந்த சூழ்நிலையிலும் நம்ம எந்த விதத்திலும் சொல்ல கூடாது. அவர் மேல குற்றம் சாட்ட பார்த்தாங்க, அமைதியா இருந்துட்டாரு.